வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். விளையாட்டுத்துறை நிதியிலும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான நிதியிலும் எந்த குறைப்பும் இருக்காது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதி. நாட்டின் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான உதவிகளும் முழுமையாக பேணப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். விளையாட்டுத்துறை நாட்டின் எதிர்பார்ப்பை விட சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், விளையாட்டு வீரர்களின் நலனே முதன்மையான காரணியாக கருதப்பட வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விளையாட்டு அமைச்சு தன்னிடம் உள்ள கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளை வீரர்களின் வசதிக்கும் பயிற்சி களங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்லின மக்களையும் மதங்களையும் கொண்ட மலேசியாவில் மக்களை ஒன்றிணைக்கும் மிக சிறந்த ஊடகமாக விளையாட்டு திகழ்கிறது என்று பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். அரசியலில் நிலவும் வேறுபாடுகளை தாண்டி விளையாட்டு மைதானங்களில் மக்கள் எவ்வித இன மத பாகுபாடின்றி வீரர்களுக்கு வழங்கும் தன்னிச்சையான ஆதரவுதான் நாட்டின் உண்மையான ஒற்றுமைக்கு அடையாளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பீடோர் சிறப்பு அகதிகள் புகலிடம் கோருபவர் மையத்தின் மேலாண்மை குறித்த விரிவான அறிக்கையை அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் திட்டமிட்டுள்ளார். நாட்டின் அகதிகள் மேலாண்மை அமைப்பில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்தை பற்றி தேசிய பொருளாதார செயல் மன்ற கூட்டத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. அகதிகளுக்கும் புகலிடம் கோருபவர்களுக்கான புதிய பதிவு ஆவண திட்டம் நாட்டின் பாதுகாப்பை பாதிக்காமல் அவர்களை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மாந்தநேய முறையில் நிர்வகிக்கும் ஒரு பொறிமுறையாக செயல்படும் என்று அமைச்சர் விளக்கினார். ருக்குன் நகாரா எனப்படும் நாட்டின் தேசிய கோட்பாட்டின் உண்மையான அர்த்தத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக ஸ்ரீகம்பாங்கன் சட்டமன்ற உறுப்பினர் வோங் சியூ கி மற்றும் முன்னாள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரோனி லியூ ஆகியோர் வாரத்திற்கு ஒருமுறை ஸ்லாங்கூர் சதுக்கமான டாத்தாரான் ஸ்லாங்கூரில் அமைந்துள்ள நினைவு சின்னத்திற்கு சென்று அதன் உண்மையான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அறிவுறுத்தியுள்ளார். 1969ஆம் ஆண்டு மே 13 இனக்கலவரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட தேசிய கோட்பாட்டின் வரலாற்றையும் அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி முறைக்கு மதிப்பளிப்பதன் அவசியத்தையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அனைத்து ஸ்லாங்கூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாதத்திற்கு இருமுறை அந்த இடத்திற்கு சென்று தேசிய கோட்பாட்டின் விழுமியங்களை வாசித்து உள்வாங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அழுத்தத்தை குறைக்க தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதம் 300 ரிங்கிட் புடி மடானி டீசல் மானியமும் கூடுதல் இடைக்கால உதவியாக 100 ரிங்கிட்டும் தொடர்ந்து வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஹெக்டர் ஒன்றுக்கு 300 ரிங்கிட் என்ற அளவில் நெல் சாகுபடி ஊக்கத்தொகையையும் அரசு வழங்க தொடங்கியுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மொமன் நசீர் தெரிவித்துள்ளார். மேலும் டீசல் மானிய கசிவுகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை மேம்படுத்துவதுடன் எரிசக்தி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள உற்பத்தி துறைக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் தேவையான நிதி உதவிகளையும் அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய விநியோக நெருக்கடி, புவிசார் அரசியல் காரணங்கள், கட்டுமானத்துறையில் செலவுகள் அதிகரிப்பு இவற்றால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் எந்த ஒரு அரசு கட்டுமான திட்டங்களையும் நிறுத்தவோ அல்லது தள்ளி வைக்கவோ போவதில்லை என்று பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். கட்டுமானத்துறையினர் எதிர்கொள்ளும் செலவு அழுத்தங்களை குறைக்க அரசு பல்வேறு குறுகிய நீண்டகால தணிப்பு நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாகவும் தற்போது வரை கடுமையான தலையீடுகள் தேவைப்படும் சூழல் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டுமானத் துறையில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள அரசுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையிலான செலவு பகிர்வு முறை போன்ற அணுகுமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். மலேசியாவின் டிவேட் எனப்படும் தொழில்திறன் பயிற்சி கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக தொழிலாளர்களுக்கு உயர்தரமான அதிக உற்பத்தி திறன் கொண்ட சிறந்த ஊதியம் வழங்கும் பணிகளை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறை தேவைகளுக்கும் மாணவர்களின் திறன்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதிலும் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் டிவேட் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல்
உயர் தொழில்நுட்ப பொருளாதாரம் ஆகியவற்றை நோக்கி நாட்டை உருமாற்றுவதற்கும் மனிதவள மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கும் டிவேட் ஒரு பொருளாதார உந்து சக்தியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my 2024 முதல் மகளிர் குடும்பம் சமூக நல மேம்பாட்டு அமைச்சின் புகார் முகப்புகளில் ஆண்களை பாதித்த 1000க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி கவலை தெரிவித்துள்ளார். காவற்படையின் புள்ளி விவரங்களிலும் இதே போன்ற உயர்வு காணப்படுவது பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி முன்வந்து புகார் அளிக்கும் வகையில் அமைச்சு முன்னெடுத்துள்ள விழிப்புணர்வு திட்டங்களின் வெற்றியை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். குடும்பங்களுக்குள் நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை கண்டறிய பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் புகார்களை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றும் தலியான் கசே போன்ற அரசு உதவி மையங்களை அணுகுமாறும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது கல்வி நிறுவனங்களில் IPTA சேருவதற்கான அடிப்படை தகுதியாக மலேசிய கல்வி சான்றிதழ் SPM மட்டுமே தொடர்ந்து நீடிக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் எந்த வகையான பள்ளிகளில் பயின்றிருந்தாலும் UPU ஆன்லைன் வழியாக உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த SPM தேர்வு முடிவுகளே முதன்மையான தகுதியாக கருதப்படும் என்று அமைச்சரவை முடிவின்படி தெளிவுபடுத்தியுள்ளது. பொது கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைவதற்கு மற்ற சான்றிதழ்களையோ அல்லது பிற தேர்வு முறைகளையோ கொண்டு அனுமதி வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமய பள்ளிகள் மற்றும் பொண்டோ பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இதில் எந்த பாகுபாடும் காட்டப்படவில்லை என கூறிய அமைச்சர் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை தகுதியை உறுதி செய்வதற்காகவே இம்முறை பின்பற்றப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார். கல்வித்துறையின் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி பல்கலைக்கழக படிப்புகளில் சேர SPM சான்றிதழ் கட்டாயம் என்ற அரசின் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெலிகாம் மலேசியா நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தடி கேபிள்களை திருடி வந்த கும்பலை சேர்ந்த 5 உள்ளூர் ஆடவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடமாடிய இந்த 5 பேரையும் கையும் களவுமாக பிடித்துள்ளதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் அப்துல் மலிக் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பேரா தைப்பிங் அருகே 35 முதல் 39 வயதிற்கு உட்பட்ட இந்த 5 நபர்களில் 2 கேபிள்களை வெட்டி கொண்டிருந்த போதும் மற்ற 3 அந்த கேபிள்களை லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்த போதும் பிடிபட்டு இவர்களிடம் இருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு லாரி மற்றும் கேபிள்களை வெட்டுவதற்கு கொண்டு வரப்பட்ட பல்வேறு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு ஆரம்ப கட்ட விசாரணையில் இக்குழுவினர் ஒரு திட்டமிட்ட சிண்டிகேட் அமைப்பாக செயல்பட்டு இப்பகுதியில் தொடர்ந்து கேபிள் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இந்த திருட்டு கும்பலை சேர்ந்த மேலும் சிலரை தேடும் பணியில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதோடு பிடிபட்டவர்கள் மீது குற்றவியல் சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மலேசிய பன்னாட்டு கடப்பிதழ்கள் தற்போதுள்ள 49 பாதுகாப்பு அம்சங்களில் இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டு 94 நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாக வெளியிடப்பட உள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். ஹோலோகிராம், UV கதிர்கள், தடயவியல் தொழில்நுட்பம் போன்ற உயர்தர பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட இந்த புதிய கடப்பிதழ்கள் முதற்கட்டமாக புத்ராஜயா, கோலாலம்பூர், ஷாலாம் ஆகிய இடங்களில் உள்ள 4 அலுவலகங்களில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் ஜூலை இறுதிக்குள் நாடு முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தற்போதுள்ள கடப்பிதழ்கள் இன்னும் 6 மாதங்களுக்கு மேல் செல்லுபடியாகும் வரை தாராளமாக பயன்படுத்தலாம் என்பதால் பொதுமக்கள் புதிய கடப்பிதழுக்கு மாற அலுவலகங்களில் தேவையற்ற நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். உள்ளாடைகளுக்குள் 3 உயிருள்ள குரங்குகளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற 2 கொலம்பியாவின் கர்தாஹெனா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு நடைபெற்ற சோதனையின் போது அந்நாட்டை சேர்ந்த 27 வயது பெண் மற்றும் 26 வயது ஆடவர் ஆகிய 2 இந்த நூதன கடத்தல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடத்தலின் போது உள்ளாடைக்குள் ஏற்பட்ட கடுமையான அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ஒரு குரங்கு பரிதாபமாக உயிர் இழந்ததை அடுத்து மற்ற 2 குரங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. வனவிலங்கு கடத்தல் மற்றும் விலங்குகளை கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள அந்த 2 மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த செயல் விலங்கு
விலங்கு உரிமைகளை மீறிய மிக கொடூரமான மற்றும் மனித நேயமற்ற செயல் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. காசா குழந்தைகளை சென்றடையும் என்ற நோக்கத்தில் கடலில் சாக்லேட்களை வீசிய விவகாரம் பெரும் பொது விவாதத்தையும் விமர்சனத்தையும் கிளப்பியதை அடுத்து மலேசிய சமூக ஊடக தாக்காளரும் மனிதநேய ஆர்வலருமான மொஹமட் ஹரிஸ் அட்ஸ்ராமி எனப்படும் ஹரோக்ஸ் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதிக்கு குளோபல் சுமுட் ஃபிளாட்டிலா என்ற மனிதநேய உதவி இயக்க கப்பலில் பயணம் செய்த போது அவர் இவ்வாறு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் மற்றும் கடலை மாசுபடுத்தும் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஹரோக்ஸ், கடலை மாசுபடுத்தும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் எந்த வழியிலாவது அந்த சாக்லேட்டுகள் பாலஸ்தீன குழந்தைகளை சென்றடைய வேண்டும் என்ற ஆதங்கத்திலுமே அவ்வாறு செய்ததாக விளக்கம் அளித்துள்ளார். மாற்று வழிகள் இல்லாததால் உணர்ச்சி வசப்பட்டு செய்த இந்த செயலுக்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தனது தலையையும் உடலையும் பயன்படுத்தி பண்ணையின் கனமான இரும்பு வாயிலை தள்ளி திறந்த மாடு ஒன்று சாதுரியமாக தப்பியோடிய சம்பவம் இணையத்தில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழுவத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்த அந்த மாடு தனியாக தப்பித்தது மட்டுமின்றி அருகில் இருந்த மற்றொரு தொழுவத்தின் கதவையும் திறந்துவிட்டு மற்ற விலங்குகளையும் விடுவித்து ஒரு முழுமையான பண்ணை சிறையுடைப்பை நடத்தியுள்ளது. இதனால் நொடிப்பொழுதில் பண்ணையே கட்டுப்பாட்டை இழந்து விலங்குகள் அனைத்தும் தீவனம் இருக்கும் இடத்தை நோக்கி சுதந்திரமாக ஓடத் தொடங்கி இந்த மாட்டின் புத்திசாலித்தனமான மற்றும் திட்டமிட்ட நகர்வுகளை கண்டு வியந்த நெட்டிசன்கள், இது ஏதோ பிற விலங்குகளை காப்பாற்றுவதற்கான வீர தீர செயல் அல்ல, தீவனவாளியை வேகமாக சென்றடைவதற்காக நடத்தப்பட்ட பலகார புரட்சி என்று நகைச்சுவையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். LLM எனப்படும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் 34 இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ள விவேக சாலை வழித்தடமான ஸ்மார்ட் லேன் முறையானது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு சாலை விபத்துகளை குறைப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. தொடக்கத்தில் அவசர கால பாதையை வாகனங்கள் பயன்படுத்துவதில் பயனர்களிடையே தயக்கம் இருந்தாலும் முறையான விழிப்புணர்வு பரப்புரைகள் மூலம் தற்போது மக்கள் இந்த வசதியை நம்பிக்கையுடன் பயன்படுத்தி வருவதாக அதன் தலைமை இயக்குநர் முகமது அஜ்மீர் யூசுப் தெரிவித்தார். புதிய பாதைகளை நிர்மாணிப்பதற்கு அதிக நேரமும் செலவும் ஆகும் சூழலில் குறுகிய காலத்தில் கூடுதல் பாதையை வழங்கி போக்குவரத்து ஓட்டத்தை சீராக்குவதே இந்த ஸ்மார்ட் லேன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.